இந்நேர வந்தனங்கள். இன்றைய வீடியோ கிளிப்பில் நாங்கள் பார்க்க இருக்கிற விடயம் விசைகளை உராய்வு விசையோடு சம்பந்தப்படுத்தி ஒரு தொகுதியினுடைய இயக்கம் தொடர்பாக ஒரு கேள்வியை ஆராயலாம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் ஒரு ஒப்பமற்ற ஒரு உராய்வுள்ள ஒப்பமற்ற ஒரு மேற்பரப்பின் மீது இரண்டு குற்றிகள் வைக்கப்படுது. அந்த இரண்டு குற்றிகளும் ஒன்றுடன் ஒன்று ஒரு பாரமற்ற இலேசான இழையினால் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த குற்றியினுடைய நிறை திணிவு 2 கிலோகிராம் என்றும் இந்த குற்றியினுடைய திணிவை 3 கிலோகிராம் என்றும் எழுத, இந்த 3 கிலோகிராம் குற்றியின் மீது கிடை திசையில் 10 நியூட்டன் விசை தொழிற்படுவதாக கருது. இந்த தொகுதியில் காணப்படுகின்ற உராய்வு குணகம் இது இயக்கம் அடையுது. அதன் போதான இயக்கவியல் உராய்வு குணகம் 0.6 என்று சொல்லப்படுது. 0.6 கொடுக்கப்பட்டால் இந்த விசையினுடைய பெருமானத்தை நான் உதாரணத்துக்கு 30 நியூட்டன் என்று மாத்திரனா 30 நியூட்டன் இல்ல, இந்த விசையினுடைய பெருமானத்தை நாங்க ஒரு 50 நியூட்டன் என்று மாற்றுவோம். 50 நியூட்டன். ஓகே. இப்ப இது உராய்வுள்ள மேற்பரப்பு, ஒப்பமற்ற உராய்வுள்ள மேற்பரப்பு. எனவே நான் ஒரு விசையை இங்கால திசையில வழங்குறேன், இயங்குறதுக்காக எத்தனிக்கிறேன். ஆனால் உராய்வு என்பது ஒரு பொருள் இயங்குகின்ற அல்லது இயங்க எத்தனிக்கின்ற திசைக்கு எதிர் திசையில் தொழிற்படுவதே உராய்வு. அப்ப உராய்வு என்பது ஒரு தடங்கல் விசை. இந்த குற்றியில் தொழிற்படுகின்ற உராய்வை F1 என்றும் இந்த குற்றியில் தொழிற்படுகின்ற உராய்வை F2 என்று சொல்லி கருதுகிறேன். இந்த கேள்வி என்னன்னு கேட்டால், இந்த தொகுதியினுடைய ஆர்முடுகள் என்ன, இந்த ரெண்டு திணிவுகளையும் இணைக்கும் இழையில் உள்ள இழுவை பெருமானம் என்ன, இது ரெண்டு தான் இந்த கேள்வி. இப்ப இந்த தொகுதியினுடைய ஆர்முடுகள் என்னவோ அதான் இங்க இருக்கிற தனித்தனியான திணிவுகளின் ஆர்முடுகளின் பெருமானமாகவும் இருக்கும். இந்த 2 கிலோகிராம் திணிவை இங்கால பக்கம் இயக்க செய்கிறது இந்த இழையில் இந்த திசையில் வருகின்ற இழுவை T. அதே நேரத்தில் இந்த 3 கிலோகிராம் திணிவு இயங்கும் போது இங்க இருக்கிற 2 கிலோகிராம் திணிவு இயங்காமல் தடுக்கின்ற எதிர்விசை இந்த 3 கிலோகிராமுக்கு இங்கால பக்கமும் 2 கிலோகிராமுக்கு இங்கால பக்கமும் புள்ளிக்கு புள்ளி இழுவை மாறாதுங்கிற அடிப்படையில் T தொழிற்படும். அதுபோல தொகுதிக்காக நீங்க கருதுகின்ற போது இந்த 50 நியூட்டன் இருக்கும், இந்த Tக்கு இந்த T சமப்பட்டு போயிடும். ஆனால் இந்த F1 F2 என்பதை காண வேண்டும். 3 கிலோகிராம் திணிவில் தொழிற்படுகின்ற உராய்வின் பெருமானம் F1 ஐ காண்பதற்கு சமன்பாடு μ×R1 என்று நாம் போட்டால் இயக்கவியல் உராய்வு குணகமாக 0.6 சொல்லப்பட்டிருக்கு. R1 ஆக இவர நிறைதான் வரும். 3 கிலோகிராம் 30 நியூட்டன். எனவே செவ்வன் மறுதாக்கம் இந்த இடத்தில் 30 நியூட்டன் என்ற கிடைத்தளத்தில் வைக்கப்பட்ட பொருள். எனவே 3 தர 6 18 நியூட்டன் என்பது 3 கிலோகிராமில் தொழிற்படுகின்ற உராய்வின் பெருமானமாக கிடைக்கும். அதே நேரத்தில் 2 கிலோகிராம் திணிவில தொழிற்படக்கூடிய உராய்வினது பெருமானத்தை F2 என்று சொன்னால் அதன் பெருமானத்தை μR2 கண்டவண்டார். இந்த மியூவுக்காக உராய்வு குணகத்திற்காக 0.6 தர R2 என்பது இவரின் நிறை, அதன் தாக்கம் நிறை பெருமானம் தாக்க மறுதாக்கத்திற்கு கிடைத்தளத்தில் சமனாக இருக்கும். எனவே 20 நியூட்டன். R2 12 நியூட்டன் என்பது இந்த திணிவில் தொழிற்படுகின்ற உராய்வின் பெருமானம்.
இப்ப இந்த தொகுதியில் தொழிற்படுகின்ற விளையுள் விசைக்கான சமன்பாட்டை, நியூட்டனின் இரண்டாம் விதி சமன்பாட்டை தொகுதிக்கு நான் பாவித்தால் தொகுதி இங்கால பக்கம் புறவிசை கொடுத்ததால் இங்கால இயந்திரத்துக்கு தான் எத்தனிக்கும் திசை போறவனும் கட்டாயம். அந்த திசையில் F net சமன் ma சமன்பாட்டை, நியூட்டனின் இயக்க விதிக்கான சமன்பாட்டை பயன்படுத்தினால் இங்கால பக்கம் இந்த தொகுதியில் இருக்கிற விசை 50 நியூட்டன். நான் எடுத்த திசையில இந்த டீக்கு இந்த டி சமப்பட்டு போயிடும், எழுத தேவையில்ல. ஆனால் இந்த 18 நியூட்டன் நான் எடுத்த திசைக்கு எதிராக இருக்கிறதால -18, இந்த 12 நியூட்டனும் தொகுதியில் நான் எடுத்த திசைக்கு எதிராக இருப்பதால் -12. தொகுதிக்கான திணிவு 2, 3, 5 கிலோகிராம். ஆர்முடுகளின் பெருமானம் என்னங்கிறது கேள்வி. சோ 50ல இருந்து நாங்க மொத்தமாக கழிக்க வேண்டியது 18, 12, 30 கழித்தால் அதன் பெருமானம் 5a சமன். 50ல 30 போனால் 20, 20 சமன் 5a சமன். ஆகவே a இன் பெருமானம், ஆர்முடுகள் பெருமானம் 20/5 4ms-2. ஆர்முடுகளின் பெருமானம் 4ms-2 ஆக கிடைக்கும். சரி, அதுபோல டீனது விலையில் உள்ள இழுவையினுடைய பெருமானம் என்னங்கிறதும் அடுத்த கேள்வி. அல்ல, விலையில் உள்ள இழுவையினுடைய பெருமானம் காணவும். அந்த விலையில் உள்ள இழுவையின் பெருமானம் காணி நான் தனிய 2 கிலோகிராம் திணிவுக்கு ஒரு விசைப்படத்தை வரையலாம். 2 கிலோகிராம்ல தொழிற்படுகின்ற விசைகளை குறித்து காட்டுவோம். இங்கால பக்கம் அந்த விலையினால் கொடுக்கப்பட்ட இழுவை டி இருக்கு. உராய்வாக வந்த F2 அந்த 2 கிலோகிராம்ல 12 நியூட்டனாக தொழிற்படுது. தொகுதியின் ஆர்முடுகள் 4ms-2 சொன்னால் தொகுதியில் உள்ள தனித்தனி திணிவுகளின் ஆர்முடுகளும் தொகுதியின் ஆர்முடுகளுக்கு சமப்படுங்கிற அடிப்படையில அந்த 2 கிலோகிராம் திணிவினது ஆர்முடுகளும் 4ms-2 ஆக கருதப்படும். எனவே ஆர்முடுகள் அடைகின்ற திசைக்கு நியூட்டனினுடைய இரண்டாம் விதிப்படி F net சமன் ma பாவிக்கப்பட்டால் அந்த திசையில இருக்கிறது T, எதிர் திசையில் இருக்கிறது 12 நியூட்டன்ங்கிறதால -12. திணிவுக்காக 2 கிலோகிராம், ஆர்முடுகளின் பருமனாக 4ms-2. எனவே T சய 12னது பருமானம் 4 தர 2 8 இருக்கும். ஆகவே T னது பருமானம் மறை 12 போய் 8ஓடு கூட்டுப்பட்டால் திணிவுகளை இணைக்கும் இடையில் உள்ள இழுவை 20 நியூட்டனாக கிடைக்கும். 20 நியூட்டனாக கிடைக்கும். அப்ப அந்த டீய காணொளி விசைப்படம் தனி திணிவுக்காக வரையப்பட வேண்டும். சரி, அந்த அடிப்படையில் அந்த டீயினது பெருமானம் காணலாம். அல்லது இந்த டீ ஆனது 3 கிலோகிராம் திணிவிலும் அதே டீ தொழிற்படுது. அதனால 3 கிலோகிராமுக்கு பயன்படுத்தியும் அந்த டீயினது பெருமானத்தை நான் காணலாம். 3 கிலோகிராம் அதுக்கு திணிவு, 3 கிலோகிராம் திணிவு. அந்த 3 கிலோகிராம்ல இந்த திசையில தொழிற்பட்ட விசையாக 50 நியூட்டன் எடுக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி இங்கால பக்கம் இருக்கிற ஒரு விசையாக விலையின் இழுவையாக டி இருக்குது. அதே நேரத்தில் இந்த 3 கிலோகிராம்ல உராய்வு தொழிற்படுவதால் இங்கால திசையில F1 ஆக 18 நியூட்டன் இருக்குது. இந்த விசைகள் அவ்வளவும் தொழிற்பட்டும் தொகுதிக்கான ஆர்முடுகள் இந்த திசையில 4ms-2 ஆக வருவதனால் தொகுதியில் உள்ள தனித்தனி திணிவுகளின் ஆர்முடுகளும் 4ms-2 ஆக இருக்கும். ஆர்முடுகள் திசைக்கு நியூட்டனின் இரண்டாம் விதிப்படி F net சமன் ma சமன்பாடை பயன்படுத்தினால் இந்த F net என்பது விளையுள் விசை. நான் எடுத்த திசையில் வருவதெல்லாம் பிளஸ், எதிர்த்து வருவதெல்லாம் மைனஸ் போடணும். நான் எடுத்த திசையில் 50 நியூட்டன் வாரத்தால் அவர் பிளஸ் இருப்பார். இந்த டி எதிர் திசையில் வாரத்தால் மைனஸ் டி, இந்த 18 எதிர் திசையில் இருக்கிறதால -18. இந்த திணிவுக்காக 3 கிலோகிராம், ஆர்முடுகளுக்காக 4ms-2. எனவே விடையிலும் 50 சய டி
அதை நாம் எழுதலாம். 50ல் இருந்து 18 கழிபட்டால் 50ல் இருந்து 18 கழிபட்டால் 32 சய இந்த டி இருக்க அங்கால 4 தர 3 12. இந்த டி அங்கால போக பிளஸ் டி ஆக மாறும். இந்த 32 இருக்க நேர் 12 வந்து கழிபடும். ஸோ 32 சய 12 விடை 20 நியூட்டனாக அதே விடை டீக்காக உங்களுக்கு இங்கேயும் கிடைக்கும். அப்போ இந்த சந்தர்ப்பத்திலேலாம் இயங்குகின்ற போதுள்ள உராய்வு விசையினுடைய பருமன், உராய்வு என்பது இயக்கவியல் உராய்வு விசை, அந்த இயக்கவியல் உராய்வு விசையினுடைய அந்த பெருமானங்களை காண்பதற்கான அந்த டெக்னிக்குகளையும் கொஞ்சம் நீங்க பார்த்துக் கொள்வோம். இங்கே இணைக்கப்பட்ட நிலையில் உள்ள இழுவை பருமானம் டீயை கணிப்பதற்கு தனித்தனியாக அந்தந்த தெரிவுகளுக்கு விசைப்படங்களை நீங்க வரையும். ஒரு கிடையான இயக்கத்துக்கு கிடை விசைகள் மாத்திரம்தான் பங்கேற்கும், நிலைக்குத்தான விசைகள் கிடை இயக்கத்தில் பங்கேற்காது. அதுபோல ஒரு நிலைக்குத்தான இயக்கத்தில் கிடை விசைகள் பங்கேற்காது. காரணம், பிரித்தெடுத்தால் பிரித்த கூறு பூச்சியமாக போயிடும். ஸோ அந்த அடிப்படையில் உராய்வை சம்பந்தப்படுத்தி இந்த கேள்வியை அழகா விளங்கப்படுத்தி இருக்கிறோம். இது உங்களுக்கு தெளிவாக இருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவோடு இன்னும் ஒரு விடயத்தோடு நாங்கள்